பட்ஜெட்டில் உருப்படியாக எதுவுமே கிடையாது. குறுவை சாகுபடி செய்ய முடியாத ஒரு சூழல் போன்றவற்றால் இன்றைக்கி விவசாயிகள் கடந்த 3 மாதங்களாக அதிகமாக பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தான். எனவே அவங்களுக்கு ஆதரவாக கருப்பு சட்டை அணிந்து எங்களுடைய எதிர்ப்பை இந்த அரசுக்கு நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம். நாடகமா? என்ன நாடகம்? நீங்களும் வேளாண்மை பட்ஜெட்னு ஒரு நாடகத்தை போட்டீங்க, அவங்களும் அதே நாடகத்தை போடுறாங்க அப்படின்றது விவசாய பெருங்குடி மக்களுக்கு நாங்களாம் இது கொடுத்தோம், தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம், பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ண போறோம்னு நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோமா? சொல்லுங்க. வாக்குறுதி கொடுத்தது யாரு? முழு பயிர்க்கடன் நாளைக்கு இது அனைத்தையும் சட்டமன்றத்தில் பேச இருக்கிறோம். முடிஞ்சா தைரியம் இருந்தா முதலமைச்சர் இதற்கு எந்திரிச்சு இதற்கெல்லாம் பதில் சொல்லட்டும். எனவே இந்த பட்ஜெட்டில் உருப்படியாக எதுவுமே கிடையாது. அது மாதிரி மேகதாது அணை விவகாரம் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் எவ்வளோ சீரியஸாக போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். காவிரியில் நமக்கு கிடைக்க வேண்டிய நீரை இன்னைக்கு வரைக்கும் கர்நாடகம் இன்னைக்கு திறக்க முடியாதுன்னு, கொடுக்க முடியாதுன்னு வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க. முதலமைச்சர் நான் போய் பேச்சுவார்த்தை பண்ண போறேன்னாரு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்லிட்டார், தயவுசெய்து வராதிங்க, நாங்கள் தண்ணிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரும் சொல்லிட்டாரு. நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, இந்த காவிரி விஷயத்தில், மேகதாது அணை விஷயத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒரே கருத்தில் இருக்கிறாங்க, ஒற்றுமையாக இருக்கிறாங்கிறத காட்டுவோம் அப்படின்னு தொடர்ந்து முதலமைச்சருக்கும் இந்த அரசுக்கும் நம்ம திமுக சார்பாக கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதற்கும் வழக்கம் போல் இந்த முதலமைச்சர் வாயை திறந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. எனவே நாளைக்கு இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது, விவசாயிகளுக்கான பல்வேறு பிரச்சனைகளை பற்றி பேசணும்னு நாளைக்கு கொஸ்டின் அவர் முடிஞ்சோடனே, கேள்வி நேரம் முடிஞ்சோடனே ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வரணும், எங்களுக்கு காவேரி பிரச்சனை பற்றி பேசணும், விவசாயிகளுடைய பாதிப்பு குறித்து அவையில் விவாதிக்கணும்னு சபாநாயகர்கிட்ட எங்களுடைய கடிதத்தை கொடுத்துருக்குறோம். அதற்கு வாய்ப்பு கொடுப்பார் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அப்போது இது தொடர்பாக இன்னும் விரிவாக பல்வேறு கேள்விகளை நிச்சயம் நாங்கள் எழுப்புவோம். அதற்கு முதலமைச்சர் வாயை திறந்து பதில் சொல்வார் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி, விவசாய பெருங்குடி மக்கள் மாதிரி நாங்களும் அவரோடு காத்திருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே விவசாயிகளுக்கு துணை நிற்கும். குறுவை சாகுபடி செய்ய முடியாத ஒரு சூழல் போன்றவற்றால் இன்னைக்கு விவசாயிகள் இந்த ஆட்சி அமைஞ்ச நாள்லேருந்து கடந்த 3 மாதங்களாக அதிகமாக பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தான். எனவே அவங்களுக்கு ஆதரவாக, அவங்களுடைய உரிமைகளுக்கு குரல் கொடுக்கிற விதமாக, இந்த அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற விதமாகத்தான் இன்னைக்கு எங்களுடைய தலைவருடைய உத்தரவின் பேரில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்னைக்கு கருப்பு சட்டை அணிந்து எங்களுடைய எதிர்ப்பை இந்த அரசுக்கு நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம். இந்த பட்ஜெட்டை பற்றி சொல்லணும்னா நேற்றைக்கு மாதிரி தான் இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய, எங்களுடைய அரசும் போது என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தோமோ அந்த திட்டங்கள்லாம் பேரை மாற்றி அதுக்கு முன்பு ஒரு வார்த்தையை மட்டும் சேர்த்து, அவங்களுடைய கட்சியுடைய பெயருடைய வார்த்தையை மட்டும் சேர்த்து புது திட்டம் போல சில திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.